இலக்கணம் PYக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்க, தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா வினைத்தொகை அப்படிங்கிறது தான் கரெக்ட். வினைத்தொகை அப்படின்ட்டாலே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும்? காலம் கறந்த பெயரெச்சம். எதில் வந்து சொல்லியிருப்பாங்க? நன்னூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னா 3 காலத்தை என்னது காட்டும், வெளிப்படையாக காட்டாது. 3 காலத்தை கடந்து ஒரு பெயரெச்சமாக தான் வரும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாழ்கின்ற பூந்துரை, தாழ்ந்த பூந்துரை, தாழப்போகும் பூந்துரை. சரிங்களா, 3 காலத்தையும் காட்டுதா? அதான் காலம் கடந்த எல்லாமே ஆன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ பெயரெச்சம், அதுதான் வந்து வினைத்தொகை. ஓகேங்களா, ஏவல் வினைமுற்று அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஏவுது, அதை செய் இதை செய், இங்கே வா அப்படின்னு வந்து சொல்கிறோம்ல, கடைக்கு வா, கடைக்கு வாருங்கள், ஒருமை பன்மை ரெண்டுலையுமே வரும். உரிச்சல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால தவ உரு நனி கடி இந்த மாதிரி வந்தால் மிகைப்படுத்தி கூறுவது உரிச்சல். பண்பு தொகை உங்களுக்கே தெரியும், மை விகுதி வந்து மறைந்து வரும். அதே மாதிரி எண், அளவு, நிறம், வடிவம், சுவை இது வந்துட்டாலே அது வந்து பண்பு தொகை. ஓகேங்களா, ஆன ஆகிய பண்புருபு மறைந்து வரும்.